2026 வெற்றிகரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த 3 மந்த்ஸில் மட்டும் நிஃப்டி அதனுடைய ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு 4000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஆகிருக்கு. அதாவது 26,370 இருந்து நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கு அதனுடைய லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,180 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட்டை திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட் க்ளோசிங் வந்து 22,960 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ லாஸ்ட்டு 2 டேஸ்மே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய டே லோவிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய பாசிட்டிவிட்டி அடுத்தடுத்த நாட்களில் தொடருமா? அப்படி தொடர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும்? நாளைக்கான மார்க்கெட்டில் வீக்லி எக்ஸ்பைரிக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீக்லி எக்ஸ்பைரி 23,000க்கு மேலே க்ளோஸ் வைக்குமா, இல்லை பிலோ 22,800 பக்கமாக க்ளோஸ் வைக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய பாசிட்டிவிட்டி அடுத்தடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ட்ரம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரேல் ஈரானுக்கான போரினுடைய நிலைமைகள்லாம் எப்படி இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 35 டேஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ விரைவில் வந்து சீஸ்ஃபயர் வந்து அறிவிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்குமா? அப்படி இந்த சொல்யூஷன் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய இன்ஃபேக்ட் நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய கேப் அப் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. டிஃபென்ஸ் அப்பான் த நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அதை டெசிஷன் வந்து மேக் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட்டில் நாளைக்கு அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கான மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான். ஒரு 60-70 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் டேலோ இன்றைக்கான டேலோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே 22,550 வந்து பார்த்திங்க அப்படின்னா டேலோ வந்துருக்கு. அந்த டேலோவில் இருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே ஹை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,000 வரைக்குமே வந்திருக்கு. டே ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,998 வரைக்குமே வந்திருக்கு. வந்துட்டு க்ளோசிங் வந்து 22,960 வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரி அபவுட் 23,000க்கு மேலே க்ளோஸ் வைக்க பாசிபிள் இருக்கா? இல்லை இன்றைக்கான இஸ்ரேல் ஈரானுடைய போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஒரு குட் டெசிஷன் எடுத்தால் அதனுடைய இன்ஃபேக்ட் நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய பிக் கேப் அப் ஓப்பனிங் இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டாகவும் ஓப்பன் ஆகிற சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி நாளைய மார்க்கெட்டில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை இந்த 23,040 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 23,120 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 23,240 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் மார்க்கெட் ஓப்பனிங் அல்லது ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அதேமாரி நம்ம கீழே அடுத்த சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 22,900 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,800 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 22,700 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் வந்து இருந்தாலும் இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரி. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து ஓப்பன் இல்லை, எல்லாமே வந்து ஹாலிடே தான் இருக்குது. அதனால் நாளைக்கான மார்க்கெட் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போரினுடைய நியூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரா ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவ் கேப் அப் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி ஒரு பாசிட்டிவ் கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் வந்து மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம திரும்ப வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி 23,000க்கு பிரேக் பண்ணி மேலே மார்க்கெட்டால் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி கீழே வர மார்க்கெட் வந்து 22,880, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,800, அடுத்தது 22,700 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ்
23,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப கீழே வந்து செல்லிங் ஆகும் கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் இந்த போரினுடைய நியூஸ் ஏதாச்சும் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு பிக் கேப் அப் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.